அமைச்சர் உன் மேல சந்தேகப்படுறாருமா. அது மட்டும் இல்ல, இந்த கேஸால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த கேஸ்ல நீ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இருக்கு. சாரோட பையனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும். ஓகே சார், கண்டிப்பா செய்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். இந்தாங்க இந்த கேஸ் ஃபைல். தேங்க்யூ சார். ஓகே. சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். நிச்சயமா துர்கா உங்க பையனை கொன்னவனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிக்க வைப்பாங்க. சரி சரி, ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாதீங்க. ஓகே சார். யோ சார். சார் சில பேப்பர்லாம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வாயா. ஓகே சார். ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. என் பையன் கேஸ என் எதிரி துர்கா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றா. அவ மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவ கொலைகாரனை கண்டுபிடிக்க மாட்டா. நீங்க நம்ம ஆளுங்களை வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. சரிங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அங்கேயே கண்டதுன்னுமா வெட்டிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்களோ அவனுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன். சரிங்க. அதை செய்யுங்கடா. சரிங்க. இப்ப நீ பிஸ்கட் சாப்பிடு, அப்புறம் உனக்கு நான் ஸ்பெஷலா குழி பணியாரம் பண்ணி தரேன். ஐயோ சாப்பிடு. ஐயோ மாடிப்பணில இறங்க வேண்டியதா நல்லா இருக்கா? இருக்குது. ஐயோ அப்ப மாப்பிள்ள சூர்யாவுக்கு கண்ணு தெரியாம இருந்தப்ப மாடியில இருந்து கீழே விழ வச்சு சந்தோஷப்பட்டோம். இப்போ அதுக்கு நல்லா அனுபவிக்கிறோம். இதத்தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லி இருப்பாங்க போல இருக்குது. மாப்பிள்ள கிட்ட சொல்லி லிஃப்ட் வைக்க சொல்லணும். ஹாசினி, எனக்கு என்னமோ சங்கர பாண்டி பார்வை தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னு டவுட்டா இருக்கு. உனக்கு டவுட் வந்துருச்சா? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இந்த சித்தப்பாவெல்லாம் நம்பவே முடியாது. ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கலாம். அப்ப நாம ஒரு பிளான் பண்ணலாம். பண்ணலாம். அந்த வடிவேல் படத்துல வரும்ல, அதே மாதிரி சங்கர பாண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்திடலாம். சூப்பர், டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஐயோ படி எப்ப முடியும்னு தெரியலையே. ஆள்ல யாராவது இருக்கீங்களா? இருக்க மாட்டாளுல. ஆசு 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 ரொம்ப பசிக்குது. திங்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வா ஆசு. ஆசு ஆசு ஸ்நாக்ஸ் தானே சித்தப்பு? வாங்க வாங்க, எங்க வாங்க, உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாத்து. இவ்வளவு நல்லவளா உட்காருங்க. இருக்கு. நான் உங்களுக்கு சுட சுட சிக்கன் 65 எடுத்துட்டு வரேன். சிக்கன் 65யா? சூப்பரா இருக்கும் ஹாசு. ஹாசு குடுக்கிறது தான் குடுக்குற. அது போன்லெஸ் சிக்கன் பீஸா குடு. கண்ணு தெரியாதனால எலும்பையெல்லாம் வச்சு கடிக்க முடியாதுடா கண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கறா. ரொம்ப ரொம்ப சமத்து. முன்னதான் கொஞ்சம் சரியில்லை, இப்ப ஹாசு நல்லவளா திருந்திருச்சு. ஹாசு சீக்கிரமா வா, கையும் வாயும் பரபரக்குது. சித்தப்பு சிக்கன் 65 சூட ரெடி, சாப்பிடுங்க. என்ன ஹாசு வெச்சிட்டியா? ஒரு ஸ்மெல்லையும் காணுமே ஹாசு. என்ன அது சுட சுட இருக்கா, அதனாலதான் வாசனையே வரல. ஓ, இத சாப்பிடுங்க, உங்களுக்கு போனே இருக்காது. அப்படியா? சிக்கன் 65 சூப்பரா தான் இருக்கும். என்னது இவ்வளவு சூடா இருக்குது? அது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணது சித்தப்பு, அதனால ரொம்ப சூடா இருக்கும். எடுத்து சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டா 2 பீஸ் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம். இப்படி சூடு நல்ல ஃப்ளஷ் பீஸா பிடிப்போம். ஐயோ கை சுடுதே. ஐயோ 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 வெந்து போச்ச கையே. ஐயோ இது சிக்கன் 65 இல்ல, நெருப்பு துண்டாட்டா இருக்குது. ஐயோ ஐயோ கை வெந்து போச்சே. ஹாசினி, உண்மையிலே சங்கர பாண்டிக்கு கண்ணு தெரியல போல. வேக வச்சுட்டான். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னம்மா இது?
சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு நெருப்ப கொண்டாந்து வச்சிருக்கிறியம்மா. கண்ணு தெரியாத என்ன இப்படி ஏமாத்தலாமாம்மா? கையெல்லாம் எப்படி வெந்து போச்சுன்னு பாரு. ஐயோ சாரி சங்கரபாண்டி, உனக்கு உண்மையிலே கண் பார்வை போயிருச்சா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா சித்தப்பு, நாங்க டெஸ்ட் வச்சோம், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அடி பாவிகளா, உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு வேற ரூட்டே கிடைக்கலையா? சினிமாவிலையும் சீரியல்லையும் வர மாதிரி என் முகத்துக்கு முன்னாடி விரலை காட்டி இது எத்தனைன்னு கேட்டா நான் தப்பா தானே சொல்லிருப்பேன். அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கான்ல. கையை போச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஆசு, உண்மையை சொல்றேன் ஆசு, எனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாது. வேணா கிட்ட வந்து பாக்குறியா? சரி சரி, ஃபீல் பண்ணாத அவ்வளோ. உண்மையிலே உனக்கு கண்ணு போச்சுதான். வேணும்னா உனக்கு ஹாசினியா காஃபி போட்டு தர சொல்றேன். ரொம்ப நன்றி ஹாசினி, சங்கரபாண்டிக்கு காஃபி போட்டு கொடு. சரி சரி. அதெல்லாம் சரி, ஆனா காபில விஷத்தை கலந்துராதீங்க. நான் பாவம். சரி சித்தப்பு. செல்லக்குட்டி ஹாசு, என்ன உட்கார வச்சுட்டு போடா செல்லக்குட்டி. வர சேர் எங்க போச்சுன்னு தெரியல ஹாசு, பார்த்து உட்கார வை. அப்பா கிளகில தள்ளி விட்டுறாத. என் நிலைமை இப்படி ஆயி போச்சு. எப்ப வைரத்தை எடுக்கிறது? எனக்கு கண் பார்வை வர்றது. சிஸ்டர் என்ன வசமா சிக்க வச்சுட்டு போயிடுச்சு. அது பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அதெல்லாம் கண் முன்னால வந்து போகுதே. மந்திரி வேற மகனோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட உத்தரவு போட்டிருக்காரு. அத நினைச்சா வேற மனசுக்குள்ள பயமா இருக்கே. குந்தவை, என்னம்மா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லம்மா, நீ உன் மனசுல எதையோ நினைச்சு பயந்து போயிருக்க. அது உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஏதாச்சும் இது வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா? மறைச்சது இல்ல. அப்புறம் என்னம்மா? நான் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? அதுல ஒண்ணு குழப்பம் இல்லையே. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் இப்போது நடந்திருக்கேனா? எனக்கு இது போதுமா? அத்தை, அத்தை, குந்தவை, மாப்பிள்ள வந்திருக்காரு. வா மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. குந்தவை, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். நான் இப்பவே கிளம்பணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. குந்தவை கல்யாணத்துக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க. யோசிக்காதீங்க அத்தை, வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் மண்டபத்தில் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் துர்கா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் குந்தவைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நகை எல்லாமே எடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நீங்க இந்த வீட்டு மருமக இல்ல, மக. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அத்தை, எனக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்றீங்க? இது துர்காவோட அக்கா கல்யாணம். இது என்னோட கடமை தானே. மா, வா துர்கா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு. குந்தவைக்கு நகை வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸுங்க. இப்போதான் உங்க அம்மா சொல்லி முடிச்சாங்க. இப்போ நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது உன் அக்கா கல்யாணம். இதுல என்னோட பார்ட் இருக்க கூடாதான்னு? இருக்கலாங்க. ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ கமிஷனர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு.
இனிமே அந்த கேஸ நான் தான் விசாரிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? குந்தவை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மினிஸ்டருக்கும் நமக்கும் ஏற்கனவே பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதில் நீ வேற அவரோட மகன் கொலை கேஸை விசாரிக்க போறேன்னு சொல்ற. மினிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருந்தா? இல்லங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கமிஷனர் தான் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதுல மினிஸ்டருக்கு விருப்பமே இல்ல. கமிஷனர் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். அப்படி நிறுத்தல என் பேர் துர்கா இல்ல. சரி துர்கா, ஆல் தி பெஸ்ட். அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, நானும் கிளம்புறேன். அக்கா பாய். சூர்யா, வாங்க போலாம். நீங்க சொன்ன ஆளுங்களை இன்னும் காணுமே. கரெக்டான வழி சொன்னீங்களா ஜி? கரெக்டான வழி தான் சொல்லியிருக்கிறேன். வந்துருவாங்க, வெயிட் பண்ணு. பாத்து பத்திரம், பாத்து மெதுவா வா. பாத்து வா. நான் எங்க பாக்குறது? அதான் பார்வை இருந்த கண்ணையும் புடுங்கிட்டு விட்டுட்டீங்களே. உனக்கு பார்வை போனது எனக்கு ஒரு கை போன மாதிரி இருக்கு சங்கரபாண்டி. கவலைப்படாத. உனக்கு பார்வை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என்னோட கடமை. நீ வா. கொடுத்தவனே பறித்து கொண்டாட்டி, மானே கொடுத்தவனே எடுத்து மெதுவா வா. கொண்டாட்டி. வா குருஜி. வணக்கம். நில்லு சங்கரபாண்டி. வணக்கம் குருஜி. நீங்க இங்க இருக்காரு, இப்படி கும்பிடு. இங்கிட்டு இருக்கீங்களா? வணக்கம் குருஜி. வணக்கம். உங்களுடைய வாய்ஸ் கேக்குது, ஆனா உங்களுடைய அழகான அந்த திருமுகத்தை தான் பார்க்க முடியல. மன்னிச்சிருங்க குருஜி. என் நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்களா? கவலைப்படாத சங்கரபாண்டி, கூடிய சீக்கிரமே உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும். அதுக்கான சில ஏற்பாடுகளை நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் குருஜி, ஃபாரின்ல இருந்து என் கண்ணை ஆபரேஷன் பண்றதுக்கு யாராவது ஸ்பெஷல் டாக்டரை வர வச்சிருக்கீங்களா? ஃபாரின்ல இருந்து நான் யாரையும் வரவழைக்கல. பாம்பாட்டி சிங்கப்படால தான் நான் வரவழைச்சிருக்கிறேன். என்னது? எது? பாம்பாட்டி சிங்கப்படாரனா? நீங்க நடந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த பாம்பாட்டி சிங்கப்படாரன். வணக்கம்மா. வணக்கம் குருஜி. வேற பயங்கரமால இருக்குது. ஆமா, இவரை வச்சு என்ன பண்றது? பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை எப்படி எடுக்கிறது? சங்கரபாண்டி, இவன் ஒன்னும் மத்த பாம்பாட்டி மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்கிறாரா? சும்மா. இவன் எவ்வளவு பெரிய திறமைசாலினா, இவனுடைய மகுடிக்கு மயங்காத பாம்பே கிடையாது. மத்த பாம்புங்கன்னா ஓகே குருஜி, ஆனா அந்த வைரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது சாதாரண நாகம் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. தெய்வ சக்தி உள்ள பாம்பை கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சக்தி இவன் கையில இருக்கிற மகுடிக்கு உண்டு. அதனால சிங்கத்தை வச்சு அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அதோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி குருஜி. குருஜி, அந்த பாம்பால தான் என் பார்வையே பறிபோச்சு. இப்ப இந்த ஆளை நம்பி போலாமா? ஏன்னா வைரம் கிடைச்சாதான் எனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும். பாம்பு என் பார்வையை பறிச்ச மாதிரி அந்த ஆளுடைய பார்வையும் பறிச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை எடுக்க முடியாது. ஆயுசு ஃபுல்லா நான் பார்வை இல்லாதவனா அலைஞ்சு திரிய வேண்டியதான் குருஜி. நீ எதுக்கும் கவலைப்படாத சங்கரபாண்டி, அப்படி எதுவுமே நடக்காது. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. சும்மா. சரிங்க சிஸ்டர். சங்கரபாண்டி, என்ன குருஜி? சிவபெருமானுடைய களத்துல இருக்கிற பாம்பு கூட சிங்கப்படாருடைய மகுடிக்கு மயங்கும். அவ்வளவு சக்தி இவன் கையில இருக்கிற இந்த மகுடிக்கு இருக்கு. சிங்கம், உடனே இவங்க கூட போய் வைரத்துக்கு காவலா இருக்கிற அந்த நாகத்தை ஒரு வழி பண்ணி அந்த வைரத்தை எடுக்க ஏற்பாடு பண்ணு.
அப்பதான் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த துர்காவை பழி வாங்க முடியும். அவளை பழி வாங்கினதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க குருஜி. நீங்க சிங்கத்தை அழைச்சிட்டு போங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். பாத்து ஐயா பிடிச்சு அழைச்சிட்டு போங்க சிஸ்டர். கண்ணு தெரியாதவன் சிஸ்டர். போ. மெல்லமா போங்க சிஸ்டர். வா. பார்வை இருக்கிற உங்க ஸ்பீடுக்கெல்லாம் என்னால வர முடியாது சிஸ்டர். பார்வை இல்லாதவன மெதுவா கூட்டு போங்க சிஸ்டர். நான் மெதுவா தான் நடக்கிறேன். கண்ணு தெரியாம இருக்கிறதுனால தான் உனக்கு வேகமா நடக்கிற மாதிரி தெரியுது. பாத்து வா. நான் எங்கேயாவது பார்த்து நடக்கிறது, அதான் கண்ணு போச்சு. ஆமா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? பக்கத்துல வந்துட்டோம். ஐயோ, பக்கத்துல வந்துட்டோமா? ஏன் சிஸ்டர் அதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்தா உஷாரா இருந்திருப்பல. அந்த பாம்பை நினைச்சு நீ பயப்படாம வா. வா, கூட தான் சிங்கப்பிடாரன் இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. அவன் இருக்கிறத நினைச்சுதான் எனக்கு பயமே சிஸ்டர். கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப, நட. வா வா. பார்த்து கூட்டு போங்க. ஐயோ, வா. சிஸ்டர் எங்க வந்திருக்கிறோம்? புத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சிங்கம், உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஆமா சிங்கம், என்னால இப்ப ஓட கூட முடியாது. வைரத்தை எடுத்துடலாம்ல. எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாம்பா இருந்தாலும் என் மகுடிக்கு மயங்கிடும். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். பயப்படாம தைரியமா இருங்க, நான் இருக்கேன். கருப்பா, நீதான் என் கூட இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நமக்கும் பாம்புக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாது. இதுல பார்வை வேற இல்ல. கடவுளே என்ன காப்பாத்து. இப்ப பாருங்க, அந்த பாம்பு உங்க முன்னாடி ஆடி மயங்கி விழப்போகுது. அந்த நேரம் பார்த்து அந்த வைரத்தை நீங்க எடுத்துருங்க. ஆனா ஒண்ணு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கிறது சாதாரணமா இருக்க கூடாது, ஸ்பெஷலா இருக்கணும். இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணி கொடுக்க போற ஒண்ணு அப்படி சாதாரணமா விட்டுருவேனா? ஸ்பெஷலா கவனிக்கிறேன். முதல்ல நீ மகுடிய ஊதி அந்த பாம்பை மயக்கம் போட வை. அப்பதான் வைரத்தை எடுக்க முடியும். இது ஒண்ணு எனக்கு சரியா படல சிஸ்டர். வாங்க, கொஞ்சம் சேஃப்டியா பின்னாடி போய் தள்ளி நிப்போம். வாங்க, தள்ளி நிப்போம். வாங்க. அதுவும் சரிதான். வா, வா, போயிடலாம். போ. மாட்டிக்கிட்டோம். நாம கொஞ்சம் சேஃப்டியாவே இருப்போம். பாத்து பாத்து, ஜாக்கிரதை. நில்லு நில்லு, இங்கே நில்லு. ஏன் சிஸ்டர், பாம்பு வந்துச்சுன்னா சொல்லுங்க சிஸ்டர். ஏன்னா நான் கொஞ்சம் உஷாரா இருப்பேன். கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. பாம்பு வந்தா நானே சொல்றேன். உன் பேச்ச கேட்டு வெளியில வர பாம்பு திரும்பவும் புத்துக்குள்ளேயே போயிட போகுது. சும்மா இரு. சிஸ்டர், இந்த மியூசிக் கூட நல்லா தான் இருக்குது. சும்மா இரு. நானே பாம்பு வருமா வரதான டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்க. சக்சஸ். ஏன் சிஸ்டர், பாம்பு வந்துருச்சா இல்லையா? பேசாத.
பாம்பு வந்து மகுடிக்கு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பாம்பு வந்துருச்சா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் வாய மூடு. அந்த பாம்பு அந்த மகுடிக்கு மயங்கி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியா சிஸ்டர்? அப்ப அந்த பாம்பு டான்ஸ் ஆடி மயங்கி சாஞ்சிரல, அப்புறம் அந்த வைரத்தை எடுத்துலாம்ல சிஸ்டர்? சீக்கிரமா வைரத்தை எடுத்து எனக்கு கண் பார்வையை திருப்பி கொடுங்க சிஸ்டர். கண்டிப்பா அது நடக்கும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, என்ன இது? ஐயோ, என்ன சிஸ்டர், இன்னுமா அந்த பாம்பு மயக்கமாகாம ஆடிக்கிட்டே இருந்து? ஆட்டத்துக்கு எனக்கே மயக்கம் வருது. நீ மட்டும் இந்நேரத்துக்கு இத பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, உடனே பார்த்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவ. ஏன்? ஐயோ, இவன் ஊதுன மகுடிக்கு புத்துல இருக்கிற ஒரு பாம்பு மட்டும் வெளியில வந்து ஆடல. இந்த காட்டுல இருக்கிற எல்லா பாம்பும் வந்து சுத்து போட்டு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ சிஸ்டர், சிஸ்டர், ஒரு பாம்புக்கே எனக்கு கண்ணு போச்சு. காட்டுல இருக்கிற மொத்த பாம்பு சுத்து போட்டுருச்சுன்னா என்னால இதுக்கு மேல எதையும் பறி கொடுக்க முடியாது சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டர், வாங்க சீக்கிரமா இந்த இடத்தை காலி பண்ணிடுவோம் சிஸ்டர். பத்திரமா என்ன கூட்டு போங்க சிஸ்டர். வாங்க ஓடிடலாம். இரு இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நமக்கு வைரம் வேணும்ல, கொஞ்ச நேரம் இரு. ஐயோ, ஐயோ, இரு இரு. சிஸ்டர், சிஸ்டர், வாங்க சிஸ்டர், இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம். அதெல்லாம் இப்ப போக முடியாது. இரு, புலம்பிட்டே இருக்காத, வாய் மூடு, எதுவும் பேசாத. சிஸ்டர், ஏதாச்சும் ஒரு பாம்பு வந்து என்ன கடிக்க வந்துச்சுன்னா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சிஸ்டர். என்னையும் கூட்டிட்டு போங்க சிஸ்டர். சரி சரி, கூட்டிட்டு போறேன், புலம்பாத. ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? பாம்பு சிங்கத்தை கொத்திருச்சு. போல வா. ஐயோ, சக்கரபாணி என்ன வா. தள்ளி விட்டு போறீங்களா ஓடி சிஸ்டர்? வா. இது நியாயமா? ஐயோ, என்ன பாண்டி, காப்பாத்துங்க பாண்டி, சிஸ்டர். வந்து தொலை. பாம்பு, வா. பாம்பு, என்ன காப்பாத்துங்க. மேடம், வாங்க உமா. சொல்லுங்க மேடம். மேடம், மினிஸ்டர் மகன் இறந்து கிடந்த இடத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த கவர்ல இருக்கு மேடம். அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டும் இதுல இருக்கு மேடம். செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். என்ன தெய்வமா, விளையாடிட்டு இருக்கீங்களா? பார்த்தா தெரியலையா, விளையாண்டுட்டு தானே இருக்கேன். குறும்பு. போர் அடிக்குது சூர்யா. சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீங்க, நான், துர்காமா 3 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? உண்மையாவா சூர்யா? உனக்கே எவ்வளவு டவுட்டு? நீ போய் துர்காமாவை ரெடியா இருக்க சொல்லு, நம்ம 3 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு வரலாம்.
ம் ஐ ஜாலி ஜாலி. நான் பீச்சுக்கு பாத்து. போறேனே. துர்காமா துர்காமா என்னடா செல்லம்? துர்காமா, நீங்க நானு சூர்யா 3 பேரும் பீச்சுக்கு போலான்னு சூர்யா கூப்பிடுறாரு. வாங்க பீச்சுக்கு போலாம். என்னையும் கூப்பிட்டாரா? ஆமா, நம்ம 3 பேரும் தான். வாங்கம்மா போலாம். கண்டிப்பா போலாம். ஆனா அம்மாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அதுக்குள்ள நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடு, சரியா? ஓகே, நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. லேட் பண்ணாதீங்கம்மா. சூர்யா அப்புறம் மனசு மாறினால் மாறிடுவாரு. சரி சரி, ஓகே, நான் வரேன், நீ போ. என்ன துர்கா, தேவி உன்னை எங்க ரெடி ஆயிட்டு இருக்க சொல்றா? சூர்யா பீச்சுக்கு போலான்னு சொன்னாராம். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காரு. அதான் தேவிமா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூர்யா மாமா மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் காஃபி குடிச்சு கிளம்பி. இந்தா. ஐயோ ஐயோ, சாரி துர்கா, சாரி சாரி சாரி. ஐயோ, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ரொம்ப சாரி துர்கா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சாரி துர்கா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ச்சே. அங்க ஒரு வாட்ச் இருக்கு. இந்த எவிடன்ஸ் கொலைகாரனோட தான். ஹலோ ஹலோ கைலாஷ். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். கைலாஷ், அந்த மினிஸ்டர் மகன் இறந்த இடத்துல அங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தேன். சம்பவ இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டையும் நான் பார்த்தேன். போட்டோல இருக்கிற ஒண்ணு இதுல மிஸ் ஆகுதே. என்ன சொல்றீங்க மேடம்? கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் கரெக்டா லிஸ்ட் பண்ணிருக்கேன் மேடம். நீங்க அனுப்பின ஒரு போட்டோல ஜென்ஸ் கட்டுற ஒரு வாட்சோட ஸ்ட்ராப் அறுந்து விழுந்திருக்கு. ஆனா அது லிஸ்ட்ல இல்லையே, மிஸ் ஆயிருக்கு. சாரி மேடம், கலெக்ட் பண்ண திங்ஸ்ல வாட்ச் ஸ்ட்ராப் இல்ல மேடம். அப்ப அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அங்கதான் இருக்கும். நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அதை பாதுகாப்பா எடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். ஐயோ, தேவிமா வேற பீச்சுக்கு போக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களே. தேவிமா எங்கங்க? நீ தான் குளிச்சுட்டு ரெடியாக சொன்னியாமே, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓகே. என்ன துர்கா, ஏதோ யோசனைல இருக்கிற? ஏன், என்னாச்சு? நீ வரலையா? நான் வரணும் தான் தேவியம்மாவை ரெடியாக சொன்னேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? இல்ல, அந்த மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு.